இன்னைக்கு நம்மளே வளர்த்த செடிகள்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த தக்காளி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. இந்த தக்காளி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு டைம் என் லைஃப்லேயே இவ்வளோ பெரிய தக்காளி வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பீன்ஸ் செடி வந்து கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி ஆச்சு. அதனால் எல்லா பீன்ஸையும் பிடுங்கிட்டு செடியையும் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து எல்லா பீன்ஸையுமே நான் பறிச்சுட்டேன். இதில் வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 4 பீன்ஸ் செடி இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் நிறையவே காய்கள் வந்து கிடச்சிச்சு. ஒன் டைமுக்கு சமைக்கிற மாதிரி, அதாவது குழம்புக்கு மட்டும் போடுற மாதிரி காய்கள் வந்து கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கிடச்ச எல்லா பீன்ஸையும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புதினா பறிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா புதினா வந்து ரொம்ப பெருசு பெருசாக இலையெல்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இலையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எல்லா புதினாவையும் பறிக்க ஆரம்பித்தேன். நம்ம வளர்த்த செடியிலேருந்து எல்லாமே பறிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு எனக்கு எப்போவுமே நான் வந்து புதினா செடியிலேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேனே. அப்போலேருந்து நான் புதினா வந்து முளைக்க முளைக்க நான் பறிச்சுட்டே தான் இருப்பேன். அதனால் அதே ஹாப்பினஸோடு இப்போயும் நான் பறிச்சிட்ருந்தேன். இவ்வளோ தான் நமக்கு வந்து இன்றைக்கி வந்துட்டு கிடச்சிது. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இதை நான் எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா வந்துட்டு நம்ம கார்டனில் விளைஞ்சு நம்மளே பறித்தது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பீன்ஸ் செடி கெட்டு போச்சு. இதை எப்படியும் தூக்கி தான் போடணும்.